ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷாலிஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம ஷாலிஸ் ரெசிபீஸில் ஒரு சூப்பரான காலிஃப்ளவரை வச்சு இன்னைக்கு ஒரு நம்ம பெப்பர் மசாலா தான் பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல மிளகுடைய மனம் வாசனை சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபியில். கண்டிப்பாக சாப்பிட்டு எல்லாருமே சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரைஸு, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே ஒரு பர்ஃபெக்டான சைட் டிஷ்னு சொல்லலாம். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு சேர்த்துக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்குங்க. நல்லா காஞ்ச கருவேப்பிலை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு சூடாறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்து ஒரு ஃபைன் பவுடரை அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இதில் இன்னொரு பேன் எடுத்துங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 வெங்காயம் சேர்த்துக்குங்க. ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். நான் இன்னைக்கு குக்கரில் செய்கிறேன். நீங்கள் குக்கரில் செய்கிறதுனாலும் செய்யலாம், இல்லைன்னா பேன்லேயும் செஞ்சுக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கி வந்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு அதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கும் வதக்கி விட்டுருங்க. இப்போ இது கூடவே ஒரு தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும், தனி மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தனியாத்தூள் 1 டீஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சிருக்க நான் வந்து பட்டாணி எடுத்திருக்கேன். அது ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு இன்னைக்கு நான் காலிஃப்ளவரை வந்து சேர்த்துருக்கேன். காலிஃப்ளவரை நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி சுடு தண்ணியில் ஒரு 20 நிமிஷமாச்சு போட்டு மூடி வைங்க. அதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு காலிஃப்ளவரை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செய்யும்போது அதில் இருக்கிற பூச்சி புழுவெல்லாம் நம்மளுக்கு வந்து போயிடும். இப்போ இந்த காலிஃப்ளவரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப அதிகமாக வேணாம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. இது கொதி வரும்போது ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல பவுட்ரு, அந்த பவுட்ரையும் இதில் சேர்த்துக்கலாம். பவுட்ரை சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வந்து பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியை சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ இதை வந்து ஒரே ஒரு விசில் தான் நம்ம போட போகிறோம். நீங்கள் கடாயில் செய்கிற மாதிரி இருந்ததுன்னா தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சுருங்க. நல்லா வெந்து வந்த பிறகு நீங்கள் வந்து மிளகுத்தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். இது வந்து குயிக்கான மெத்தடுன்றதுக்காக கொஞ்சம் அர்ஜென்ட் எமர்ஜென்சி டைமில் செய்யணும் போது நீங்கள் குக்கரில் வந்து ஒரு விசில் போட்டு எடுத்தீங்கன்னா அது ரொம்ப சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதான், ஒரு சூப்பரான ஹெல்த்தியான காலிஃப்ளவர் பெப்பர் மசாலா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.